இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், எங்க போற? ஐயோ, இவங்க அத்தை கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களே. என்னடி சிரிக்கிற? ஒன்னும் இல்ல சித்தி, டான்ஸ் ஸ்கூலுக்கு தான் கிளம்புறேன். ஓ, ரொம்ப சாவகாசமா போற மாதிரி இருக்கு. இல்ல, சீனு அங்க இருக்கான். நல்ல கிழிச்ச மாய மாட்டிருக்கான் போல உனக்கு. இரு, பத்மா அண்ணிக்கிட்ட போய் சொல்றேன். சித்தி, எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல, நான் கிளம்புறேன். ஏய், ஐயோ, ஏ தனா, பார்வதி வரா. நீ சத்தம் போடாம சம. என்ன நம்ம சமைக்கிறத பார்த்தா அவ பத்மா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவா. அவ போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்ப்போம். சத்தம் போடாத. போயிட்டா. பண்ணு. அம்மா, என்னம்மா நீங்க தனாவையும் துணைக்க வச்சு நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க? அதானே புள்ளத்தாச்சி புள்ளைய சமையல் பண்ண விட்டுருக்கீங்க. ஆமா, எங்க பத்மாவும் பார்வதியும்? டேய், சும்மா இருங்க, சத்தம் போடாதீங்க. என்னாச்சத? உன் பொண்டாட்டி மாயாவை நாட்டிய பள்ளிக்கு போக விடாம தடுக்கிறதுக்காக அவளை சமைக்க சொல்லிட்டா. நாங்க பத்மாவுக்கு தெரியாம நாங்க சமைக்கிறோம், நீ போமான்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிட்டோம். இப்ப பத்மா வந்தானா மாயா சமைச்சு வச்சுட்டு போனான்னு சொல்றதுக்காக தான் நாங்க 2 பேரும் இப்படி அவசரமா சமைச்சிட்டு இருக்கோம். உங்க பொண்டாட்டிங்க வந்து கேட்டா நீங்களும் அதையே சொல்லுங்க. ஓஹோ, அப்படியா விஷயம்? தேவையில்லாம மாயாவே இவ தடுக்க பாக்குறா பாருங்க மச்சான். மச்சான், அப்ப இன்னைக்கு ஒரு கலாட்டா பண்ணிருவோம் மச்சான். வச்சிருவோம் ஒரு கச்சேரிய. வாங்க அத்தை, நீங்க சமைச்சிட்டு இருங்க, நாங்க போய் நீங்க வேலையை பாருங்க. என்ன அண்ணிய காணோம்? காலையில இருந்து கண்ணிலேயே படலே. ரூம்ல போய் பாப்போம். அங்க இருந்து சீனு போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் இங்க கால்ல கஞ்சி ஊத்திருச்சு நாடகத்தை போட்டு இவளை போக விடல. இப்ப மாயா தன்னந்தனியா சமைச்சுக்கிட்டு இருக்கா. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 4 நாள் நடந்துச்சுன்னா அந்த பள்ளிக்கூடத்துல எந்த பிள்ளைங்களை வந்து சேர்ப்பாங்க சொல்லு? அப்புறம் என்ன, பள்ளிக்கூடத்தை ஒரே அடியா இழுத்து மூடிட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன பார்வதி, நான் இவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க, நீ என்னமோ பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்க? இல்ல அண்ணி, நான் வரும்போது மாயா கிளம்பி போனா. நான் எங்கடி போறேன்னு கேட்டதுக்கு டான்ஸ் ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னா. அவ இங்க இருந்து கிளம்பி போய் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்குமே. என்ன சொல்ற நீ? அட ஆமா அண்ணி, அவ அப்பவே போயிட்டா. நான் தான் பார்த்தனே. அவ்வளோ தூரம் நீதான் சமைக்கணும்னு சொல்லியும் அவ சமைக்காமே போயிருக்கால. என்னோட பேச்ச மீறிட்டு போயிருக்கா. அப்படின்னா அவளுக்கு பதிலா இன்னைக்கு நான் தான் சமைக்கணுமா? இருக்கட்டும், ஆனா இன்னைக்கு நான் சமைக்க மாட்டேன். அண்ணா வரட்டும், அவளை பத்தி நல்லா வத்தி வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. சரி அண்ணி, பதட்டப்படாதீங்க. எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்க. வேணும்னா நான் போய் சமைக்கிறேன் அண்ணி. நீ எதுக்கு பார்வதி சமைக்கிற? அவ சொல்லாம கொல்லாம போனால. 2ல 1 பாக்குற இரு. என்ன பாத்தியா? நல்லா எல்லாம் சமைச்சு வச்சுட்டு தானே போயிருக்கா. எல்லாத்தையும் நீ சொன்னபடியே சமைச்சு வச்சுட்டாளா? அது எப்படிமா சமைச்சிருக்க முடியும்? அப்ப நாங்க எல்லாரும் என்ன பொய்யா சொல்றோம்? உன் புருஷனும் சிவாவும் இங்கதான் இருக்காங்க, நீ அவங்க கிட்டயே கேட்டுக்க. சிவா, அவ சமைச்சத நீ பாத்தியா? உண்மையாவே அவ சமைச்சாளா? அட ஆமாக்கா, நீ சொல்லிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சும்மா பம்பர மாதிரி சுத்தி சமைச்சாக்கா. ஆமா அத்த, அவ காய்கறி வெட்டின வேகத்தை நீங்க பாக்கணுமே. உங்க கைய காட்டுங்களேன். இது இப்படி எடுத்து இப்படி அம்மா அப்படி வெட்டுனா. ஐயோ தனா, அப்படி இல்ல தனா. எப்படி தெரியுமா? இப்படி சுத்தி உலண்டு சமைச்ச தெரியுமா? இங்கிட்டு ஒண்ணு பண்ணா, அங்கிட்டு ஒண்ணு பண்ணா, அப்படி இப்படின்னு அவ்வளவு வேலை பார்த்தாதனா. ஆமாடி,
சரி எல்லாரும் வெளியில வெயிட் பண்றீங்களா? நான் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன். சரிங்க மேடம். வாங்க. ஆர்டரா வந்து நில்லுங்க. ஓகே, எல்லாரும் ஆர்டரா வாங்க. நில்லுங்க. ம். ஆ ம். ஆ, என்னாச்சு மாயா? நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமும் இப்படி லேட்டா வந்திருக்க. அதை ஏன் கேக்குற சீனு? அது ஒரு பெரிய கதை. என்ன என்ன கதை? எல்லாம் அத்தை தான். ஏன் அம்மா என்ன பண்ணாங்க? இத பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். ம் சரி. ரெடியா? இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஜானகி, உன் புருஷனுக்கு கோபம் குறையணும், பழையபடி நல்லா பேசணும்னு வேண்டிக்கிட்டிய? வேண்டிக்கிட்டே அத்தை. இந்தாங்க பிரசாதம். புருஷன் கோச்சுக்கிட்டாரு, சாப்பிடலன்னு எவ்வளவு துடிக்கிறீங்க. இப்படிதானே எனக்கும் இருந்திருக்கும். நல்லா அனுபவிங்க. பத்மா இந்தா வச்சுக்க. நான் உள்ள போறேன் அத்தை. சரிம்மா. அண்ணி, ஜானகி அக்காவை பாத்தீங்களா? மாமா கோச்சுக்கிட்டாருன்னு கோவில் கோவிலா போய் வேண்டிட்டு வராங்க. ஆ, பாக்குறதுக்கும் பாவமா தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க உங்க அண்ணிய விட்டு கொடுப்பீங்களா? என்ன இருந்தாலும் அண்ணன் பொண்டாட்டியாச்சே, பாசம் இருக்கதானே செய்யும். ஆ, வாங்க. என்ன விஷயம்? நாங்க கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து வரோம். கர்ப்பிணிகளை கணக்கெடுத்து மாசத்துக்கு ஒரு முறை வீடு வீடா போய் செக் பண்ணி அவங்களுக்கு சத்து மாத்திரை கொடுப்போம். உங்க வீட்ல கர்ப்பிணி யாராவது இருக்காங்களா? ஹாஸ்பிட்டல்ல அட்டை போட்டிருக்காங்களா? வீடு தேடி சரியான வாய்ப்பு வந்திருக்கு. ஆமா பார்வதி, இவளை சிக்க வச்சா இவளோட சேர்ந்து மாயாவையும் சிக்க வச்சிடலாம். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் மாயாவை சிக்க வைக்கணும் அதானே? நான் தனாவையும் அவளோட புருஷனையும் இந்த வீட்டை விட்டு விரட்டி விடணும்னு பாத்துட்டு இருக்கேன். எங்க ஒரு கேள்வி கேட்டா டக்குன்னு பதில் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு நேரம் நிக்கிறது? வீட்ல யாராவது புள்ளத்தாச்சி இருக்காங்களா இல்லையா? ஏன் இல்ல? இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அண்ணி, கூட்டிட்டு வாங்க. வாங்க.